நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நட்சத்திர பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எவ்வளவு சிறப்பா இருக்கு மேம்? ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கக்கூடிய முதல் ராசி எது அப்படின்னா ரிஷபம். ஏன்னா எல்லாரும் சொல்றது அதேதான். உண்மை அதுதான். இது வந்து கோச்சார பிரகாரம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குமா. அப்ப ரிஷபம் கார்த்திகை அப்படின்னும் போது இவங்க பொதுவா ரிஷபம் வந்து பாருங்க ரொம்ப நீட்டா இருப்பாங்க, டீசென்டா இருப்பாங்க, அட்ராக்டிவா இருப்பாங்க, லவ்வபிளா இருப்பாங்க, ரொமான்டிக்கா இருப்பாங்க. இப்படி எத்தனை முறை நாளும் நம்ம சொல்லிட்டே போலாம். ஆனா ரிஷபம் வந்து பாருங்க பொதுவா காலில் விழும், பாசத்துக்காக, அன்புக்காக ஏங்குறவங்க அப்படின்னு சொல்லலாம். நீ என்னை விட்டுட்டு நீ என்ன வேணா தப்பு. இப்போ ஒரு ரிஷபராசி லேடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்டு இல்ல லவ்வரேன்னு கூட வச்சுக்கோங்க. லவ்வர் வந்து வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கான் அப்படின்னா, வேற ஒரு பொண்ணு இந்த பிள்ளை கூடயும் பழகிட்டு இன்னொரு பிள்ளை கூடயும் பழகுறான் அப்படின்னா, பொதுவா மத்த ராசிலாம் என்ன பண்ணுவாங்க, ஃபயர் பண்ணிட்டு விலகி போயிடுவாங்க. ஆனா ரிஷபராசி அப்படி எல்லாம் பண்ணாது. நீ அவ கூட என்னன்னாலும் பழகிக்கோ, என்ன விட்டுறாது அப்படின்னு கிஞ்சும். அந்த அளவுக்கு இறங்கி போவாங்க அன்புக்காக. கார்த்திகை இதெல்லாம் செய்யாது, புரியுதுங்களா? கார்த்திகைக்கு அந்த மாதிரி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்ப்பாங்க, அப்புறம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ரிஷபமா இருந்தாலும் கார்த்திகைக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அப்படிலாம், அந்த ஆளுமை அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸலண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் சனி பகவான் லாப சனியா இருக்காரு. உபஜயஸ்தானத்துல சனி. நீ என்ன வேலைனாலும் செய்யுமா சாமி, நீ ஒரு வேலைன்னு செய்யும் நான் நல்ல லாபத்தை கொடுக்குறேன் அப்படின்ற மைண்ட் செட்ல சனி பகவான் இருக்காரு. சனி ஒரு விதத்துல மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் அதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் சரி, கெட்டது செய்யணும்னு நினைச்சாலும் சரி, அவரோட மைண்ட் செட் அப்படிதான். ஒரு முறை அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் பேச்சு அவரே கேட்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சனி அந்த பொசிஷன்ல இருக்காரு. அதுக்கப்புறம் ராகு பகவான் 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானத்துல ராகு, ஜீவனஸ்தானத்துல ராகு. நீ தொழில்னு ஒண்ணு செஞ்சியானா போதும், நான் உன்னை பெரிய லெவல்ல உன்னை வந்து ப்ரொமோட் பண்ணிடுவேன். ஸ்டார்ட் பண்ணா போதும், அதை வந்து முடிஞ்சிரும். ஆமா, ராகுனாலே டிஜிட்டல் மீடியாமா, டிஜிட்டல் பிரம்மாண்டம், சும்மா வர காசு, நேர்மையா வர காசுன்றதை விட லஞ்சமா வர காசு அப்படிலாம் சொல்லலாம். இது சுய ஜாதகத்தை ராகு எக்ஸலண்டா இருந்தா ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவரு சம்பளம் வாங்குறதை விட கிம்பளம் வாங்குறது ஜாஸ்தி இருக்கும். அப்ப ரிஷபம் இப்ப அப்படிலாம் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் எந்த தொழில் செய்யறாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா பெருத்த ஒரு ஃபேமஸ் ஆவாங்க. எங்கேயோ ஒரு கிராமத்துல ஒரு வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனா டாக்டருக்கு எஃபிகசி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டம் சோசியல் மீடியால சில நூறு மக்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த பர்சன் பல லட்சம் மக்களுக்கு தெரிவாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராகு தொழில் ஸ்தானம். அதே மாதிரி பாருங்க, கேது பகவான் 4ஆம் பாவம், ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்னு. ஹெல்த் கண்டிப்பா பார்க்கணும். கவனம்னா இதுதான் சொல்லுவேன், ஹெல்த் மட்டும் தான். வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம், வெளிநாட்டுல பிஆர் வாங்குறதுக்கான பிராப்தம், வெளிநாட்டுல வீடு வாங்குறதுக்கான பிராப்தம் எல்லாமே இருக்கு. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோ. குரு பகவான் 3ஆம் பாவம், என்னுடைய தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. எதனால? பொதுவா தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் வந்து பணம் இருந்தா வரும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு படபலம் இருந்தா வரும். எனக்கு பின்னாடி ஒரு மினிஸ்டர் இருக்காருன்னா எனக்கு வரும், எனக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆள் இருக்காங்கன்னா வரும். ஆனா இந்த காலகட்டம் என் அறிவுனால எனக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்கும், எனக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனையினால தைரியம் வரும், சக்சஸ் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரி கோவிலுக்கு மேம் போலாம் இவங்க? பொதுவா ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்ன இவங்க வந்து தொழில்ல ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படின்னாலும் அந்த தொழில கான்சென்ட்ரேட் பண்ணும். அதே மாதிரி ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது அம்பிகையை வழிபாடு பண்ணும். ரிஷபம்மா, நீ அம்பிகையை வழிபாடு பண்ணு. நீ கார்த்திகையானா இருக்கட்டும், ரோகிணியானா இருக்கட்டும், மிருகசீரிஷமானா இருக்கட்டும், அம்பிகை வழிபாடு பண்ணு, நல்ல பலன்கள் கண்டிப்பா. கண்டிப்பா. இவ்வளவு நேரம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேஸ் பண்ணி சொன்னோம் இல்லைங்கம்மா. என்ன நம்ம சொன்னாலும் இது வந்து கோச்சார பலன் தான், புரியுதுங்களா? கோச்சார பலன் 100% ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுமா அப்படின்னா ஒர்க் பண்ணாதுமா. 50% தான் கோச்சார பலன், மீதி 50% நம்மளோட சுய ஜாதகம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மேடம் நீங்கள்லாம் வந்து ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படிம்பாங்க. அதாவது ரிஷபம் கோச்சார பிரகாரம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, எல்லா பிளானட்ஸும் சூப்பரா இருக்குமா. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மத்தியம வயசு ரிஷபமா இருந்தா கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு தசையில இருப்பாங்க. குரு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 8 மற்றும் 11 அதிபன். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். உன்னை கெடுக்காம உன்னை முன்னேற்றவே மாட்டான், கண்டிப்பா நீ கெடுவ, ஏதோ ஒரு விதத்துல நீ அஃபெக்ட் ஆவ, நீ சஃபர் ஆவ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இப்ப ரிஷபத்தை பேஸ் பண்ணி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் மேல ரிஷபம் சூப்பரா இருக்கு, ஆனா உங்க சுய ஜாதகத்துல சனி தசையில இருப்பாங்க. சனி சுய ஜாதகத்துல எங்க இருக்கான் அப்படின்னா
7ல இருப்பான். 7ல இருப்பானா இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கு பெரிய சண்டை வந்து 2 பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். என்ன எல்லாம் ரிஷபம் சூப்பரா இருக்குன்னு ஒரு ஜோதிடர் இல்லாம சொல்றீங்க. நானும் என் கணவரும் பிரிஞ்சே போயிட்டோமே. நானும் என் கணவருக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இடைவெளி வந்துருச்சு. பெரிய சொல்றதே நடக்கலையே. இந்த ஜோதிடர்கள் எல்லாம் வாய்க்கு வந்ததுலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை என்னன்னா, ரிஷபம் அப்படின்னா எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க ரிஷபராசியில. இப்ப எல்லா ரிஷபத்துக்கும் இது நடக்குமா? சுய ஜாதகமும் ஒண்ணு. சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான், தசநாதன் நல்ல பாவத்துல இருக்கானா. பொதுவாகவே ஜோதிடத்துல ஒரு விதி உண்டு, தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. அப்ப தசநாதன் அங்க ப்ரையாரிட்டி. தசை என்ன தசை நடக்குது, என்ன அந்தர் தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது. தசநாதன் சூப்பரா இருந்தா 100% நம்ம சொல்றது நடக்கும். தசநாதன் மட்டமா இருக்கான் அப்படின்னா நம்ம, அதாவது மட்டமா இருக்கான்ற சென்ஸ் நல்ல பொசிஷன்ல இல்ல, அதுக்கும் மேல அவருக்கு வீடு கொடுத்தவரும் நல்லா இல்ல, நட்சத்திர சாரம் வாங்குறவரும் நல்லா இல்ல, அதுக்கும் மேல பாபரோட பார்வையெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்மள வச்சு செய்வான். இந்த நம்ம சொன்னக்கூடிய பலன் வந்து 50% தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுய ஜாதகம் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா. கண்டிப்பா. இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களுக்காக அழகா பதில் சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.